அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 11, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். மூளையின் உயர் தெளிவு திறன் படங்கள் வெளியீடு. உலகிலேயே முதல் முறையாக சென்னை ஐஐடி சாதனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகிலேயே முதல் முறையாக அதிநவீன முறையில் மூளையின் 5132 செல் பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண, அதாவது 3 டைமென்ஷன் படங்களை சென்னை ஐஐடி வெளியிட்டு சாதனை படுத்துள்ளது. மனித மூளையை முப்பரிமாண வடிவிலான தொழில்நுட்பத்தை கொண்டு அதன் செல் தெளிவு திறன் படங்களை சென்னை ஐஐடி எடுத்து வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் மனித மூளையின் பாதி பகுதியை தான் இதுவரை படமாக எடுத்து வெளியிட்டுள்ளன. இதற்காக அவர்கள் செலவு செய்த தொகை $150 முதல் $200 பில்லியன், அதாவது 1500 கோடிக்கு மேல். ஆனால் 1500 கோடிக்கு மேல் ஆகும் தெரிவிச்சிருக்காங்க. 5132 பிரிவுகளாக சென்னை ஐஐடி, மத்திய அரசு, அப்புறம் முன்னாள் மாணவர், அப்புறம் தன் சொந்த நிதி ஆகியவற்றிலிருந்து ரூபாய் 115 கோடியை செலவு செய்து மனித மூளையின் முழு பகுதியை படமாக எடுத்து அதில் 5132 செல் பிரிவுகளை உலகிலேயே முதல் முறையாக முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் எண்ம முறையில் ஆவணப்படுத்தியுள்ளது. இந்த படங்களை மனித மூளைகள் தொடர்பான ஆராய்ச்சிக்கும் எதிர்காலத்தில் மனித மூளை குறித்த சிகிச்சைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். மனித மூளை தொடர்பான முப்பரிமாண படங்களை அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. என்ற இணையதளத்தில் சென்னை ஐஐடியின் சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை மையம் வெளியிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கருவில் 14வது வாரம் முதல் 24வது வாரம் வரையில் இறந்த குழந்தைகளின் மூளைகள் அந்த ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்டன. அதில் 0.5 மைக்ரான் அளவுக்கு வெட்டி எடுத்து மைக்ரோஸ்கோப் மூலம் முப்பரிமாண வடிவிலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த ஆராய்ச்சி முற்றிலும் இந்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட்டன தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்னைக்கு மகாகவி பாரதி அவரோட 143வது பிறந்தநாள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாகவி பிறந்தநாள் அவர்களின் 143வது பிறந்தநாள். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். இணைத்திற்பம் எய்தியா கண்ணும் இணைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது அப்படின்னு வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஊவேசா பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். அதிமுக கோரிக்கையேற்று முதல்வர் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் தாத்தா என போற்றப்படும் ஊவேசா சுவாமிநாத ஐயர் பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல் மு க ஸ்டாலின் அறிவித்தார். சட்டப்பேரவையில் செவ்வாய்க்கிழமை கேள்வி நேரத்தின் போது இது குறித்து வினாவை அதிமுக உறுப்பினர் கே.பி. முனுசாமி எழுப்பினார். அப்போது அவர் பேசியது, தமிழ் மொழியில் பண்டைய இலக்கியங்கள் சார்ந்த 3000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை அலைந்து திரிந்து கண்டுபிடித்தவர் ஊவே சாமிநாத ஐயர். ஓலைச்சுவடிகளில் உள்ள விஷயங்கள் 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களாக பதிப்பித்தார். அப்போது புத்தகங்களை அச்சிடுவது என்பது பொருளாதார ரீதியாக சாத்தியமில்லாத சூழலில் கல்விமான்கள் செல்வந்தர்களிடம் ஒப்பந்தம் செய்து புத்தகங்களை புதுப்பித்தார். அப்போது அவர் எத்தகைய அவமானங்களை சந்தித்திருக்க வேண்டும். அத்தனையும் ஏற்றுக்கொண்டு புத்தகங்களை வெளியே கொண்டாந்தார் அப்படின்னு அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் கொடுத்துட்டு அவையில் இருந்த முதல்வர் மு க ஸ்டாலின் குறுக்கிட்டு அதில் அளித்த பதில், அதிமுக உறுப்பினரின் கோரிக்கை ஏற்கப்படுகிறது. வரக்கூடிய காலகட்டத்தில் ஊவே சாமிநாத ஐயர் பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது சிறந்த பொருளாதார வளர்ச்சிக்கு நடவடிக்கை. சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவிச்சிருக்காரு. பொருளாதார வளர்ச்சிக்காக சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக, அதாவது 26வது ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு. பதவியேற்க உள்ளார். சஞ்சய் மல்ஹோத்ரா செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் செவ்வாய்க்கிழமை நிறைவடைந்தது. அந்த பதவிக்கு மத்திய வருவாய் செயலர் சஞ்சய் மல்ஹோத்ரா மத்திய அரசு நியமித்த நிலையில் ஒரு புதன்கிழமை, இது இன்னைக்கு தான் 11ஆம் தேதி பதவியேற்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணன் மறைவு. தலைவர்கள் இரங்கல்னு தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான எஸ்.எம். கிருஷ்ணா, இவரோட வயது 92, முதுமை காரணமாக செவ்வாய்க்கிழமை காலமானார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பக்கத்து ஸ்டேட் சிஎம்னால அவங்க பேர் பார்த்து வச்சுக்கோங்க, ஏஜ் பார்த்து வச்சுக்கோங்க. 92. ரீசெண்டாக யார் இறந்தாங்க அந்த மாதிரி கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. பக்கத்து ஸ்டேட்டு முன்னாள் சிஎம், கர்நாடகத்தோட முன்னாள் சிஎம். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக ஒன்றும் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருந்துக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.